கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய மாதத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மளை இந்த புதிய நாளில், இந்த புதிய மாதத்தில், இந்த வாரத்தின் முதல் நாளில் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் நம்மளை ஒரு நல்ல மேப்பனை போல நடத்தி வந்தார். இந்த வருடத்தின் 6வது மாதத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்தின் 6வது மாதம்னு சொல்லுகிறது மத்திய மாதம். இதனுடைய இந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த இயரில் கர்த்தர் சில புதிய காரியங்களை நம்ம லைஃப்பில் செய்வார், சில சேஞ்சஸை செய்வார். நம்ம நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்போம், நிறைய டிசிஷன்ஸ். ஆண்டவரே இந்த வருடம் இதெல்லாம் நாங்கள் செய்வோம், ஆண்டவரே இந்த காரியங்களை நாங்கள் கோல் வைத்து நான் செய்வேன்லாம் டிசிஷன் எடுத்ததெல்லாம் சில நேரம் மாதங்கள் போக போக என்ன ஆகும்னா அது அப்படியே அமர்ந்து போகும். ஒரு அக்கினி ஒரு அடுப்புக்குள்ளே எரியும் பொழுது அது ஜொலித்து எரியும். ஆனால் போக போக அந்த அக்கினி என்ன ஆகும்னா அப்படியே அது குறைய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் தான் என்ன செய்வாங்க, அதை நல்லா விசிறி வைத்து வீசும் பொழுது அந்த அக்கினி ஜொலிக்க ஆரம்பிக்கும். தேவ ஜனங்களே, ஆண்டவர் ஒரு விஷயம் கூட உங்களை சுத்திகரிக்க போகிறார், உங்களை அனலாக்க போகிறார். அதற்குள்ள வார்த்தையை தான் அவர் தந்திருக்கிறார். இந்த அருமையான நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை தான் கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த மாதம் உங்களை கனி கொடுக்க வைப்பார். ஒரு மரம் அதனுடைய கனினால் தான் அறியப்படும். அதனால்தான் யோவான் 15வது அதிகாரத்தை இந்த அருமையான வாரத்திற்காக நமக்கு தந்திருக்கிறார். இந்த அருமையான வாரத்தில் உங்கள் நித்திய ஜீவன் வரைக்கும் உதவி செய்ய போகிற வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவஜனமே, விசேஷமாக இந்த ஆரம்ப நாளில் கர்த்தர் சொல்லுகிறது, யோவான் 15வது அதிகாரத்தில் 1வது வசனம் 2வது வசனத்தை பாருங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஒரு அருமையான ரகசியத்தை அங்கே சொல்லுகிறார். நம்ம ஆண்டவராகிய இயேசு ஒரு அருமையான செடியாக இருக்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவர் தோட்டக்காரராக இருக்கிறார். அப்போ இந்த தோட்டக்காரர் கிறிஸ்துவுக்குள் அந்த செடிக்குள்ளாடி வளர்ந்து வரக்கூடிய கொடியை கவனிக்கிறவராக இருக்கிறார். வசனம் அழகாக சொல்லுகிறது. 2வது வசனம் சொல்லுகிறது, என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆம் தேவ ஜனங்களே, ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை சுத்தம் பண்ண விரும்புகிறார். உங்களில் கனி கூடாது இருக்கிற சில தேவையில்லாத விஷயங்களை கர்த்தர் அகற்ற விரும்புகிறார். நீங்கள் நிறைய தீர்மானங்களை எடுத்து கர்த்தருக்காக அதை செய்யணும், இப்படி வாழணும்னு நினைக்கும் பொழுது பிசாசானவன் கொண்டு வருகிற தடைகள் உங்களை வளர விடாதபடிக்கு, உங்களுடைய புதிய விஷயங்கள், பசுமையான விஷயங்களை காய்ந்து போக பண்ணுகிற, உயிரிழந்து போக பண்ணுகிற, திட்டங்களை செயலிழக்க பண்ணுகிற, நீங்கள் எடுத்த தேவனுக்காக மன உற்சாகத்தோடு செய்யணும்னு நினைத்த சில விஷயங்களை தடை பண்ணி போடுகிற, வறண்டு போக பண்ணுகிற அந்த விஷயங்களை கர்த்தர் வெட்டி போட்டுட்டு உங்களை சுத்திகரித்து உங்களை கவனிக்க போகிறார். அதை தான் ஆண்டு இந்த இடத்துல சொல்லுகிறார். உங்களை ஆண்டு விசாரிக்க போகிறார். அவர் நல்ல ஒரு உடமஸ்தகர், நம்மளை டேக் கேர் பண்ணக்கூடிய ஒரு கேர்டேக்கர், நல்ல ஒரு ஆண்டவர். அதனால் எந்தெந்த இடங்களை சத்ரு நுழைகிறான், எந்தெந்த இடத்துல உங்களுக்கு போராட்டம் வருகிறது, எப்படி நீங்கள் கனி கொடுக்க முடியாமல் போகிறீங்க, எப்படி நீங்கள் போராட்டத்தில் விழுகிறீங்க, இது எல்லாமே நம்ம ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா நம்மளை எதிர்த்து கொண்டு இருக்கிற அந்தகார ஆவியும் நேத்தைக்கு முந்தானத்து வந்தவன் கிடையாது. அவன் கோலியாத்தை விழ பண்ணவன். கோலியாத்துக்குள்ளாடி அந்தகார ஆவிகள் புகுந்திருக்கலாம். அதனால தான் ஆண்டவருக்கு விரோதமாக அவன் நிந்திச்சான். ஆனால் தரையின் கீழே விழத்தக்கதான அபிஷேகம் நிறைந்த தேவ மனிதனை ஆண்டு எழுப்பினார். லூசிஃபர் பாருங்க, அப்படியே பிசாசாக மாறினான். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல தூதன். அந்த பிசாசு பலரையும் வஞ்சிக்க ஆரம்பித்தது, சிம்சோனை வஞ்சித்தது. இப்படி ஒவ்வொரு பேருடையும் கனியை கெடுத்தது. பவுல் சொல்லுகிறார், நம்மளுடைய கனியை கெடுக்க வருகிற இந்த பொல்லாத கிரியைகளை நம்ம கடிந்து கொள்ளணும். தேவ ஜனங்கள், இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் உதவி செய்ய போகிறாரு. இந்த மாதம் உங்கள் கனிகளை டிஸ்டர்ப் பண்ணி உங்களை கனி கொடுக்க விடாதபடி எதெல்லாம் போராடி கொண்டிருக்கிறதோ, நெடு நாட்களாக போராடி கொண்டிருக்கிறதோ, நான் விசுவாசிக்கிறேன். தேவ ஜனங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் நீங்கள் கனி கொடுக்க விரும்புறதுனால தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கனி வேணும், நான் கனி கொடுக்கணும். என் ஆண்டவருக்கு நான் கொண்டு வருகிற ஒரே அடையாளம் கனி தான். ஆண்டவர் ஒரு மரத்தை தேடி போனார், ரொம்ப பசுமையாக இருந்துச்சு, ஆனால் அந்த மரத்தில் கனி இல்லை. அதனால் அவர் சபித்தார், அது சபிக்கப்பட்டு போனது. தேவ ஜனங்களே, இன்னைக்கு நம்மளுடைய கலர்ஃபுல்னஸை காட்டிலும், நம்மளுடைய அழகு கூர்மையை காட்டிலும், அறிவு கூர்மையை காட்டிலும் நம்ம கனி இருக்குதான்னு ஆண்டவர் பார்க்குறார். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளை தேடி வருவார் என்றால் கனி இருக்குமா என்று பார்ப்பார். அந்த கனியை தான் அவர் தேடுகிறார். ஒரு முறை ஒரு வயதான தாயார்கிட்ட ஆண்டவராகிய இயேசு சொன்னாராம், இது ஒரு கதை, அருமையான ஒரு கதை.
நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வருவேன் என்று சொன்னாராம். அந்த சகோதரியும் பிரியாணியும் சிக்கனும் எல்லா பீஃப் என்னெல்லாம் உண்டோ மட்டன் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லா வறுவலில் இருந்து பொரியலில் இருந்து குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி வைத்து இயேசு வருவார்னு காலையிலேருந்து வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. நிறைய கெஸ்ட்டெல்லாம் கூப்பிட்டு வச்சுருக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு கெஸ்ட்டும் வரும்பொழுது அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. இயேசுக்காக ஸ்பெஷல் விருந்து இருக்குது, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது இந்த வீட்டில் விருந்து நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த அக்கம் பக்கத்தில் இருந்து 4-5 ஏழைகள் வந்தாங்க. அந்த ஏழைகளை எல்லாம் புறக்கணித்து அந்த தாயார் விட்டுட்டாங்க. இப்படி யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் புறக்கணித்து, ஏம்மா எங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க, வீட்டுக்கு வாசலில் நிற்காதீங்க, இன்றைக்கி என் வீட்டுக்கு இயேசு வராரு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி விட்டாங்க. சாயந்தரம் ஆகுது, இயேசு வராத மாதிரியே இருக்குது. நைட் ஆகக்கூடிய ஒரு நேரம் வருகிறது. அப்போ பார்த்து ஒரு வயசான ஐயா வராரு. எல்லாரும் விருந்து முடிச்சுட்டு இருக்கிறாங்க. இயேசுக்காக ஸ்பெஷல் விருந்து இருக்குது. அந்த வயசான ஐயா கேட்காங்க, ஏம்மா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தாங்கம்மா, இன்னைக்கு காலைல ஃபுல்லாக சாப்பிடல, இங்கே நல்லா மனமாக இருக்குது, ஏதாவது கொஞ்சமாக தாங்கம்மான்னு சொல்லும் பொழுது, இல்லை இயேசுக்கு தான் நாங்கள் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம், தயவுசெய்து போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. நைட் ஆகுது, இயேசு வரவே இல்லை. நைட்டு தூங்க போகிறாங்க. தூங்க போகும்பொழுது எல்லா விருந்தாளிகளும் போயாச்சு. இப்போ கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட, ஐயா ஆண்டவரே வருவேன்னு சொன்னீங்களே, ஏன் வரலன்னு சொல்லும் பொழுது இயேசுடைய பிரதியுத்தரத்தை இவங்க உணர்ந்தாங்க. சத்தத்தை கேட்க முடிஞ்சது. இயேசு சொல்லுகிறாரு, நான் உன் வீட்டுக்கு பல முறை வந்தேன், 4 ஏழைகள் ரூபத்தில் வந்தேன், ஒரு வயதான தாத்தா மாதிரி வந்தேன், நீ என்னை ஏற்றுக்கொள்ளவே இல்லையேம்மா, என்னை நீ விசாரிக்கவே இல்லையே, எனக்கு நீ ஆகாரம் கொடுக்கவே இல்லையே. சொன்ன உடனே மனம் கசந்து அழுதாங்க. வந்தது நீங்கள் தான் தெரியாமல் போயிட்ட ஐயா. அப்போது ஆண்டவர் உணர்த்தினார். அந்த வசனங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்குது பாருங்களேன். நம்ம கனி நிறைந்த வாழ்க்கையை கெடுத்து போடக்கூடிய இந்த காலத்தில் நம்ம இருக்கும் பொழுது தேவஜனங்களை நம்ம உள்ளான கனிகளை கர்த்தர் சுத்திகரித்து அதை வளரத்தக்கதான எல்லா ஏற்பாடுகளையும் கர்த்தர் செய்கிறார். நம்ம ப்ரேயர் டைம் குடும்பத்தார் நம்ம இணைந்து தேவனை தேடிக்கொண்டு இருக்கிறோம். உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற அநேக காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், உங்களுக்கு வார்த்தையாக தருகிறார், உங்களை வழி நடத்துகிற வார்த்தைகளை தருகிறார். வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு போயிட்டு, சில உபாச கூட்டங்கள், சில பைபிள் ஸ்டடீஸ் போயிட்டு, வாரத்தில் ஒரு 2-3 நாள் போகிற ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள நம்ம சேனல் மூலமாக ஆண்டவர் வார்த்தைகளை தருகிறார். நம்மளை மட்டுமல்ல, ஏகப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் தேசத்தில் எழுப்பியிருக்கிறார். யார் யாருக்கு என்ன அழைப்பு இருக்குதோ அந்த அழைப்பு சம்பந்தமான ஊழியர்களோடு அவர்கள் இணைந்திருப்பாங்க. இன்றைக்கி இந்த ப்ரேயர் டைம் ஊழியத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஒரு தனிப்பட்ட அழைப்பு இருக்குது. நீங்கள் கனி கொடுக்க விரும்புகிறதுனால தான் இந்த இடத்துல இருந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அதனால தான் இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய நாளில் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். உங்களை கனி கொடுக்குற ஒரு மரமாக மாற்ற விரும்புகிறார். நீங்கள் கனி கொடுப்பீங்க, அவர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். நீங்கள் இன்னும் கனி கொடுக்குறக்குள்ள எல்லா உதவியும் அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்தில் நீங்கள் கனி கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கர்த்தர் செய்வார். அது உங்களுக்கு வேதாகம சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையை சார்ந்த விஷயமாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மனிதர்களால் சில தடைகள் வந்து கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போவாங்க. அப்படிப்பட்ட தேவையில்லாத நண்பர்கள் உங்களை விட்டு போவாங்க. கர்த்தர் தேவையில்லாததை உங்களை விட்டு அறுத்து போடுவார். நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இந்த மாதம் உங்கள் விடுதலையின் நாட்களாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டில் இந்த புதிய மாதத்தை தந்து, புதிய நாளை தந்து, இந்த புதிய வாரத்தில் என் தேவாதி தேவன் எனக்கு ஒரு விடுதலை கட்டளையிட போகிறேன்னு வாக்கு கொடுக்கறதுக்காக நன்றி. யாரெல்லாம் என்னை உபத்திரப்படுத்தி கர்த்தரோடு நெருங்க விடாமல் தடை செய்து கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை காரியங்களையும் என் தேவன் துண்டித்து எங்களை விடுதலையாக்குறதுக்காக நன்றி. ஜனங்கள் ஒவ்வொரு பேரையும் விடுதலையாக்குறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பொறுப்பிடுங்க. புதிய மாதம் இன்பமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா தேவஜனங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று இரவும் இந்த புதிய மாதத்துக்கான ஒரு ஆசீர்வாத விடுதலை ஜெபம் உண்டு. தேவஜனங்கள் இணைந்து கொள்ளுங்கள். 9 மணி அளவில் உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.